ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நீங்கள் மறுபடியும் ஐயாவை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஐயா நீங்கள் ஒரு கால் எடுத்துறீங்க. அம்மா வணக்கம் அம்மா. ஓம் நமச்சிவாயம் அம்மா. சொல்லுங்க அம்மா. உங்க பேரு, உங்களுடைய வயசு, உங்களுடைய கேள்வி மட்டும் கேளுங்கம்மா. வேண்டாம் 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 தாய். சரிங்க. என்னுடைய பேர் வந்து கோமதி. என்னுடைய வயசு 35ங்க. எங்க வீட்டுக்காரர் பேர் கார்த்தி. அவருக்கு 36 நடக்குதுங்க. சரிம்மா. உதக்கையும் அடகத் பிறப்பையும் நாடி உற்றரும் கோடி எத்தன் பிறப்பாடி நல்லொரு வித்து ஜீவனாகி பிறப்பாய். நீ நல்ல ஒரு மகளாக ஜீவனாக வித்தாக பெற்றோருக்கு தாய் தந்தையருக்கு பிறந்த மகள். உற்றாரும் உயர்கொண்டு நிற்கும் கணவன் மிக சிறந்தவன். உத்தியோகத்தின் உழைப்பு அனைத்தும் போடுவான். பணி சுமையில் நாடுவான், பகைவர்களால் கூடுவான். பணி சுமையில் உத்தியோகத்தில் நாடுவான், பகைவர்களால் கூடுவான். செல்வ செழிப்பு ஏதும் ஒன்றும் தடை செய்து நிகை செய்து நிற்காது. நிலைமை கல்லார் வில்லார் போகிவிடும். இடம் மனை வாங்கும் நிலைக்கு யோசனை கொண்டு இருப்பீர்கள். இல்லா நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆனந்தம் கொண்டு இருந்தாலும் ஒரு நாள் துன்பம் வந்து தீரும். ஒரு நாள் ஆனந்தம், ஒரு நாள் துன்பம். இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டே வரும். இல்லறத்தில் நல்லறமாக இருப்பீர்கள். அனைத்தும் ஒத்துழைமை ஆமையை கொண்டு உறுதியாக நடைப்பயணம் செய்வீர்கள். உங்களுக்குள் ஒருவருக்குள் ஒருவர், இருவருக்குள் இருவர் உகந்துணர்வு உங்களை நீங்களே உணர்ந்து கொண்டு உறுதுணையாய் செய்ய வேண்டும். உங்களுடைய பேச்சுக்களும் தீச்சுக்களும் பிறரிடம் சொல்லக்கூடாது. ரகசியத்தை மறைக்க வேண்டும், ரகசியத்தை காக்க வேண்டும், குடும்ப ரகசியத்தை காக்க வேண்டும். பிறரிடம் உதாசீன பேசிகள் கூட எண்ணத்தில் கூட உங்களோட வார்த்தை ஜாலத்தில் பிறருடைய ஒப்பனை செல்லக்கூடாது தாயே. அகையாணி புறம்படித்து வாழ்த்து, நிகையாணி செல்வங்கள் தீர்த்து, உகையாணி உள்ளரு ஒரு நாள் உனை புரிந்து கொண்டு நல்லற அறமாக வாழ்ந்து கொண்டு உனை நினைக்கும் காலத்திலே அவருக்கு சகல செல்வங்களும் கைகூடி சேரும். அந்த சகல செல்வத்தையும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். ஊரார் சொல் கேட்க, உற்றார் சொல் கேட்க, உறவு சொல்லும் யாரும் சொல்லும் கேட்கக்கூடாது. உன் சொல்லை மட்டும் கேட்டு அவர் நடைப்பணம் போல் இடைப்பணமாக உன் பாதங்களில் சரண் புகுந்து உன் கேள்வி ஞான பதிலுக்கு அவர் காத்திருக்கணும் தாயே.